பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 40:2 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இந்த 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பார்க்கிறோம். பயங்கரமான குழி என்று பார்க்கிறோம். பயங்கரமான குழி. இந்த குழி என்ற பள்ளம், குழி என்கிறதான அந்த பள்ளம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்ற தலையங்கத்துல இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தொடர்ந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் பார்த்து வருகிறோம். அந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் சந்தித்ததான அந்த குழியை குறித்து தான் பார்க்க போகிறோம். அது என்னையா ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் அது குழியை குறிக்குமா? குழியில என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை என்று நீங்கள் கேட்கலாம். அது உண்மைதான். குழி என்றாலே பள்ளம், குழி என்றாலே ஆழம், குழி என்றாலே தோண்டப்பட்ட இடம், குழி என்றாலே எல்லாரும் வசிக்க முடியாத ஸ்தலம், குழி என்றாலே குப்பை மேட்டுக்கு ஆதாரம், குழி என்றாலே பழைய தண்ணீர் தேங்குகிற இடம், குழி என்றாலே அங்கு செத்த எலும்புகளும் அல்லது சொத்திரம் கத்தர விஷ ஜந்துக்களும் வசிக்கிற இடம், குழி என்றாலே நல்ல காற்றோட்டம் இல்லாத இடம். இப்படி இந்த குழியை குறித்து நிறைய காரியத்தை விவரிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த யோசேப்பை ஒரு நாள் அவனுடைய சகோதரர்கள் பிடித்து குழியிலே போட்டு விட்டார்கள் என்பது உலகளாவிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை நாம் மூடவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. அதே சமயத்தில் அது நமக்கு தெரியாத சத்தியமும் அல்ல. ஆனால் இந்த குழி யோசேப்பின் வாழ்க்கையிலே 7 முறை சொல்லப்பட்டிருக்கு. 7 முறை யோசேப்பின் வாழ்க்கையில அந்த குழி காணப்பட்டதாக பார்க்கலாம். அதுல ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அந்த ஒரு அதிகாரத்திலே மட்டுமே கிட்டத்தட்ட 7 முறை இந்த குழியை குறித்து நாம் பார்க்கலாம். அதிலே 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனத்துக்குள்ளாக ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த குழியை குறித்து சோத்திரம் 7 முறை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த குழியை குறித்து இந்த 7 முறை சொல்லப்பட்டதானது ஏறத்தாழ 6 வசனத்துல 7 முறை சொல்லப்பட்டிருக்கு. கடந்து போகட்டும். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையில இந்த 7 முறை குழி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அந்த ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு குழியையும் எப்படி யோசேப்பு கடந்தான் என்பது தான் இன்றைக்கு நாம் அறிய போகிற தேவனுடைய சத்தியம். கர்த்தர் நல்லவன். ஒரு புரியும் வண்ணமாய் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விடுகிறேன். நீங்க கேட்கலாம், அப்போ எல்லா ஊழியக்காரர்களும் யோசேப்பை குழியில போட்டாருன்னு ஒரு குழியை தானே சொல்லுவாங்க. அப்போ 7 குழிகளில் யோசேப்பு போடப்பட்டானா என்று கேட்டால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பு 7 குழிகளில் தூக்கி போடப்படவில்லை. அவனை அவன் சகோதரர்கள் போட்டது ஒரே
விதமான வார்த்தையை பார்க்கலாம். அது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த குழியை குறித்து 7 விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த 7ம் யோசேப்பின் வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு, அப்படி நிறைவேறிருக்கு. அப்ப குழி ஒன்றுதான், அதோடைய அர்த்தங்கள் 7. அதை முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதே போலதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 7 விதமான அனுபவங்கள் ஓசத்திலும் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் இந்த 7 அனுபவத்தை கடக்க வேண்டும். தேவ பிள்ளை கடக்க வேண்டிய அந்த 7 அனுபவம் என்ன? முதலாவது மனம் திரும்ப வேண்டிய ஒரு அனுபவம். 2வது ரட்சிக்கப்பட வேண்டிய அனுபவம். 3வது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒரு அனுபவம். 4வது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். 5வது திருவிருந்து எடுக்க வேண்டிய ஒரு அனுபவம். 6வது ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுகிற, அதாவது சபையோடு கூடிய அல்லது ஊழியத்தோடு கூடிய ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய அனுபவம். 7வது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற அனுபவம். ஏனென்றால் முடிவு வரைந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிற அனுபவம். இந்த 7 அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை அடைஞ்சாதான் 8வதா ஒன்று அவர்கள் மரித்து பரலோகத்துக்கு போக முடியும், அல்லது கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு அனுபவத்தில யோசேப்புக்கு 7 குழி இருந்ததை போல புதிய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களாகி நமக்கு இந்த 7 படிகள் உண்டு. இந்த 7 படியிலே பல படிக்கட்டுகளை நீங்கள் அடைந்திருப்பீர்கள், தாண்டி இருப்பீர்கள், ஏறி இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இப்ப முதலாவது இந்த யோசேப்பின் வாழ்க்கையில முதலாவது ஒரு குழியை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 37:20 வாசிக்கிறேன். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். கர்த்தர் நல்லவன். இங்கு முதலாவது கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில வந்த குழியில் முதல் குழி என்னன்னா, அந்த வார்த்தை சொல்கிறது இந்த குழிகள் ஒன்றிலே என்று பார்க்கிறோம். ஒரு குழி என்று சொல்லப்படவில்லை, குழிகள். அப்போ அங்க அந்த இடத்துல நிறைய பள்ளங்கள், நிறைய புதர்கள் அல்லது நிறைய ஆழங்கள், நிறைய குழிகள் காணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவன். இப்ப குழி என்பதற்கும் குழிகள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஆதியாகமத்தை தவிர பைபிள்ல வேற எங்கெல்லாம் குழிகள் என்ற வார்த்தையை பார்த்தாலும் அங்கு பிரேத குழிகள் என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ஆதியாகமத்துல மட்டும்தான் குழி, இந்த குழிகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். மற்ற முழு வேதத்திலும் குழிகள் என்ற வார்த்தையை நீங்க பன்மையில பார்த்தா எல்லா இடத்திலும் பிரேத குழிகளை காண்பிக்கும். அப்போ இந்த யோசேப்பின் சகோதரர்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த குழியில தூக்கி போட்டுவோம், அவன் செத்து இங்கே பிரேதமா போகட்டும், அவன் செத்து பிரேதமாய் போகட்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. நாம் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நாம் பயப்படாமல் ஆத்மாவையும் சேர்த்து கொலை செய்கிறவர்களுக்கு சூத்திரம் ஆத்மாவை சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த சரீரம் என்பது கொலை செய்யப்படலாம், ஆனா ஆத்மாவோ தேவனுக்கு. இப்ப யோசேப்பை முதலாவது அவர் என்ன செய்ய நினைத்தார்கள்? ஒரு பிரேதமாய் மாற்ற வேண்டும், ஒரு பிரேதமாக உருவாக்க வேண்டும். அது அப்படியே ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட வேண்டும். இனி இவன் சொப்பனம் காணக்கூடாது, இனி இவன் தரிசனம் பார்க்க கூடாது, இனி இவன் நம்மை குறித்து அப்பா கிட்ட போய் எதுவும் சொல்லக்கூடாது.
என்று சொல்லி இவன் ஒரு பிரேதத்தை போல இவனை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நல்லவன் அவனை ஒரு செத்தவனை போல மாற்ற பார்த்தார்கள். அப்ப யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த முதல் குழி அவன் செயல்பாடு அற்றவனாய் போக வேண்டும் என்பது தான் இந்த சகோதரர்களுடைய நிலைமை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பிரேதம் என்றால் என்ன சகோதரர்களே? பிரேதம் என்பது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 23:8 சொல்லுகிறது, அவர்களோடே பேசி என்னிடத்திலிருந்து பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அடக்கம் பண்ண, என் முன் இந்த பிரேதம் இராதபடி. அப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே முதல் வந்த குழி, குழிகள் என்கிற பன்மையான குழி. அது பிரேதத்தை, செத்து போன சரீரத்துக்கும் பிரேதத்தை குறிக்கிறது. இந்த பிரேதம் என்பது என்ன? நீ கண்ணுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது, அப்படி போயிரு அப்படின்னுதான். அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பகைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னைக்கு காலையிலே இருட்டோட ஜெபத்துல அந்த வசன ஆராதனை நடத்தும் போது கூட இன்பராஜ் பாஸ்டர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினத ரொம்ப கவனமா நான் பார்த்தேன். நாம் உயர்த்தக்கூடாதபடிக்கு நமக்கு தடை பண்ணுகிறது. எந்த விதத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிற உறவினர்கள், சொந்தக்காரர்கள் என்று சொன்னார். அது அவர் சொல்கிறோம் அனுபவத்திலே சொன்னாரா, வசனத்துல சொன்னாரா, எந்த வீதியில், எந்த கோணத்தில் சொன்னார் என்று நான் அறியேன். ஆனால் இந்த கடைசி காலத்துல அது 100% உண்மை. நம்மோடு உடன் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது நான் ரத்தத்தின் ரத்தமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சில நேரத்தில் அவர்கள் நம்மை குறித்து வைக்கிற வன்மமும் வஞ்சகமும் பொறாமையும் நம்மை எரித்து கொட்டுவதை போல இருக்கும். அந்த யோசேப்பு பெரிய ஒரு குற்றவாளி கிடையாது, ஆனால் அவனை ஒரு பிரேதமாக மாற்றிவிட வேண்டும். அவனை இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். நம்ம இன்னி உட்கார்ந்து சாப்பிட போறோம், நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட போறோம். சாப்பிடுற இடத்துல அவன் இருக்கக்கூடாது, நம்மளோட அவன் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டு இருக்கதான் அவன் பார்க்க கூடாது. அவனை முதல் அப்புறப்படுத்து என்று சொல்வதற்கு ஏதுவாகத்தான் அவனை குழிகளில் ஒன்றில் தூக்கி போட்டார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இவனை தூக்கி குழிகளில் போட்டார்களே, அந்த குழிகளில் போடப்பட்ட அனுபவம் ஒன்று பிரேதத்தை குறிக்கிறது, இரண்டாவது அப்புறப்படுத்துவதை குறிக்கிறது. எந்த இடத்துல இந்த யோசேப்பு எந்த சகோதரர்களுக்காக அப்புறப்படுத்தப்பட்டானோ, ஆனால் ஒரு காலம் வந்த போது, இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது, தன் சகோதரர்கள் திரும்பி வந்த போது, இவன் அந்த சகோதரர்களை அப்புறப்படுத்தவில்லை, அவர்களை கட்டி அணைத்து மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். நான் தான் உங்கள் தம்பியாகி யோசேப்பு என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் வீட்டுக்கு உள்ளே போய் தனித்து அழுதான் என்று பார்க்க. அப்போ எந்த சகோதரர்கள் இவனை ஒரு பிரேதமாக செத்த பிணமா மாற்றணும், அந்த பிரேதத்தை கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு அகற்ற நினைச்சாங்களோ, அதே சகோதரர்களை இவன் அதே போல செய்யாதபடிக்கு அதற்கு பதிலாக அவர்களுக்காக அழுகிறவனாய் இருந்தான், அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்கிறவனாய் இருந்தான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களை அநேகர் ஒதுக்கலாம், இன்றைக்கு உங்களை அநேகர் ஓரம் கட்டலாம், இன்றைக்கு உங்களை அநேகர் புறக்கணிக்கலாம், உங்களை ஒரு செத்த பிணம் போல பார்க்கலாம், அல்லது உங்களை சோத்திரம் ஓரம் கட்டி அந்த பிரேதத்தை என் கண்ணுக்கு முன்பாக இராமல் அகற்றுங்கள். அந்த வார்த்தையின்படி உங்களை அகற்றுகிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டும்.
அதை குறித்து அங்கலாய்க்கவோ புலம்பவோ வேண்டாம். அதற்கு பதிலாக பொறுமையாயிருங்கள். இவனை குழிகளில் ஒன்றில் தூக்கி போட்ட போது அவன் சத்தம் போட்டதாக, கத்தினதாக, கையை தூக்கினதாக, மேலே ஏறி வர முயற்சி பண்ணதாக இல்லவே இல்லை. அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை. என்னை குழியில் தூக்கப்படுவது யார்? என்னுடைய சகோதரர்கள் அல்லவா? என்னுடைய குழியில் தூக்கப்படுகிறவர்கள் யார்? ஓசுத்திர சில்பாலுடைய பிள்ளைகள் அல்லவா? என்னை குழியில் தூக்கப்படுகிறவர்கள் யார்? எனக்கு மூத்தவர்கள் அல்லவா? ஒரு நாள் நான் உயர்வேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு பொறுமையை கொடுத்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே இந்த யோசேப்பை போல நல்ல அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட இன்னொரு குழி என்ன? ஆதியாகமம் 37 22 வசனம். ஆதியாகமம் 37:22 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்தான். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த குழிக்கு இரண்டாவது ஒரு குழியாக அங்கு வர்ணிக்கப்படுகிறது. அந்த இரண்டாவது குழி என்னன்னாக்கா, வனாந்தரத்தில் உள்ள ஒரு குழி. வனாந்தரத்தில் உள்ள ஒரு குழி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த வனாந்தர இந்த குழி என்பது எதை குறிக்கிறது? இந்த வனாந்தரம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அது யோசேப்பின் வாழ்க்கையிலே எப்படி விளங்குவதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வனாந்தரம் என்பது சோத்திரம் வீடற்ற ஒரு இடம். அது ஆடுகள் மாடுகள் மேய்கிற இடத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆள் சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம். வனாந்தரத்தை குறித்து வேதத்திலே பலவிதமான விளக்கங்கள் வியாக்கியானங்கள் உண்டு. அதிலே வனாந்தரத்தை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம்னாக்கா, ஏசாயாவின் புஸ்தகம் 35 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 35:1 வாசிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இங்க வனாந்தரம் என்றால் என்ன என்பதை இந்த ஏசாயா 35:1 ரொம்ப தெளிவா விவரிக்கிறது. வனாந்தரம் என்று சொன்னால் வறண்ட நிலம். இரண்டாவது கடுவெளி, ரொம்ப கடுமையான பகுதி. அப்போ ஒன்று வறட்சி, இரண்டாவது கடுமை. இந்த யோசேப்பின் இடத்தில் சகோதரர்கள் கடந்த சோத்திரம் நடந்து கொண்ட விதம், இந்த வறட்சி மற்றும் கடுமை. எப்படிப்பட்ட வறட்சியை காட்டினார்கள் தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 37 நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை தூக்கி குழியிலே போட்ட பின்பு இவர்கள் ஒன்றாய் உட்கார்ந்து போஜனம் புசிக்கிறார்கள். அப்போ அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் இவனை தூக்கி குழியில போடுறாங்க. அப்போ அந்த குழியில போடுவது எதை காண்பிக்கிறது? வனாந்தரம் என்பது ஒரு வறண்ட அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வறண்ட அனுபவம் எது? அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே. இரண்டாவது, அந்த குழி எதை காண்பிக்கிறது? வறட்சி. வறட்சி என்பது என்ன? கர்த்தர் நல்லவே. தண்ணீர் இல்லாத ஒரு இடம், காய்ந்த இடம்.
அப்போ யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த இரண்டாவது குழி ஒரு வனாந்தரத்தின் அனுபவம். கர்த்தர் நல்லவே, ஆள் சஞ்சாரம் அற்ற ஒரு இடம், ஆள் அரவமற்ற ஒரு இடம், யாருடைய விதமான எந்த உதவியும் கிடைக்காத ஒரு இடம். கர்த்தர் நல்லவே. ஆனால் அந்த இடத்துலதான் தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்புக்கு நல்லவராய் வெளிப்பட்டார். என்றைக்கு ஒரு வனாந்தரம் இந்த யோசேப்புக்கு வந்ததோ அந்த வனாந்தரமே அவனுக்கு ராஜபோக ஜீவியத்தை எதிர்காலத்திலே கொடுத்தது. அன்றைக்கு அவனுக்கு தெரியாது, அன்றைக்கு அவன் அதிகமாய் அதை அறியான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தை அறிகிறவர் தேவன். ஓ கர்த்தர் நல்லவே, இருதய ஓட்டத்தை புரிகிறவர் தேவன். அப்ப யோசேப்புக்கு ஒரு வனாந்தரத்தின் குழி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த வனாந்தரத்தை இந்த ஏசாயா 35:1 சொல்லுகிறதை போல அது செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறவர் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே இந்த தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கடந்து வந்திருக்கிறதானே எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வனாந்தரம் தான் உங்களுடைய தாபர ஸ்தலமாய் இருக்கலாம். ஆனா அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருந்துதான் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார். தேவனுடைய வசனம் உங்களுக்கு உண்டாய் வருகிறது என்று சொன்னால் அந்த வசனம் ஒரு நாளும் மாறாது, அது அப்படியே நிறைவேறும். ஏசாயா 35:1 ஏற்கனவே வாசித்த அந்த வேத வசனம், அதே திரும்ப வாசிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கர்த்தர் நல்லவே, இரண்டாவது புஷ்பத்தை போல செழிக்கோ. ஓ சகோதரர்கள் நினைச்சார்கள் யோசேப்பின் வாழ்க்கை இனி வனாந்தரம் தான், யோசேப்பின் ஜீவியம் வனாந்தரம் தான். ஓ இனி அவனை மிருகங்கள் அடித்து போடும், ஓ சோத்திரம் இனி இங்கே பிணம் போல கடந்து விடுவான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தராகிய தேவனோ ஏசாயா 35:1 அந்த வனாந்தரமுள்ள இடத்துல இருந்து அவனை தூக்கி அவன் ஜீவியத்தை வனாந்தரத்துக்கு பதிலாக ஒரு செழிப்பாய் மாற்றிவிட்டார். நல்ல செழிப்பாய் கர்த்தர் உருவாக்கி விட்டார். இதுதான் தேவனுடைய கிரியை. இங்க கவனிங்க, யோசேப்புக்கு இரண்டாவது குழி, வனாந்தரத்தின் குழி. ஒரு பக்கம் சகோதரர்களுடைய பாதிப்பு, மறுபக்கத்துல தேவனுடைய செழிப்பு. இப்ப சகோதரருடைய பாதிப்புக்கும் தேவனுடைய செழிப்புக்கும் நடுவுலதான் யோசேப்பு இருந்தான். சில காலம் கடந்தவுடனே அந்த வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையா மாறிவிட்டது. எப்படிப்பட்ட செழிப்பு! இப்ப போத்திபார் என்கிற அந்த அரண்மனை நியாய விசாரைக்காரன் அவனே யோசேப்பு சொல்லுவதைத்தான் கேட்டாக வேண்டும். ஓ கர்த்தர் நல்லவை, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்து வரைக்கும் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு செழிப்பு. இந்த யோசேப்பு பதவி ஏற்ற பின்புதான் ஓ சுத்திரம் எகிப்தானது, ஓ எல்லா இடத்துல களஞ்சியங்கள் நிரம்பினது, ஓ சுத்திரம் தானியங்கள் விளைந்தது. ஏராளமான தானியங்கள் வாங்கி 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 சேமிக்கப்பட்டது. இந்த ஓ சுத்திரம் எந்த இடத்துல வனாந்தரத்தின் குழி அவனுக்கு வந்ததோ அந்த வனாந்தரத்தின் குழியில் ஆரம்பித்த அனுபவம் அவனுக்கு நீடித்த பெரிய செழிப்பை கொடுத்து, அந்த செழிப்பு அவனுக்கு மாத்திரம் உரியதாயிராமல் அவனுடைய சகோதரர்களுக்கு செழிப்பு, அந்த யோசேப்புடைய தகப்பனுக்கு செழிப்பு, சுத்திர கானானியருக்கு செழிப்பு, எகிப்து தேசத்தாருக்கும் செழிப்பு. அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வனாந்தரத்தின் குழியை ஆண்டவர் மாற்றினார். அவனை அல்லது அவளை எல்லாருக்கும் செழிப்பை கொடுக்கிற நல்ல தந்து உதவுகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில வாழ்ந்ததான அந்த இரண்டாவது குழி, வனாந்தரத்தின் குழி. ஆரம்பத்தில் வனாந்தரம், முடிவிலே செழிப்பு.
இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். 2024 பிப்ரவரி மாதம் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு வனாந்தரம் தான், ஒரு வறட்சி தான், ஒரு வறண்ட நிலைமை தான். ஆனால் இதோ தேவனால் ஒரு கரம் வருகிறது. அது உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும். தண்ணீர் இல்லாத இடத்துல புல் முளைக்கும். ஓசத்திர பனி பெய்யாத இடத்துல புஷ்பம் பூக்கும். ஆண்டவர் நினைத்தால் எந்த இடத்திலும் எதையும் செய்ய முடியும். பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். இந்த வனாந்தரமான குழியிலே யோசேப்பை தூக்கி போடும்போது அங்க நடந்தது என்ன? அந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் இவ்விதமாய் சொல்கிறோம், அவனை கொல்ல வேண்டாம், இந்த ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில வனாந்தரமான குழி வந்தது நல்லதா அல்லது சொத்த கெட்டதா என்று கேட்டால் தேவ ஊழியக்காரனாக நான் சொல்லுவேன், வனாந்தரமான குழி வந்தது ரொம்ப நல்லது. ஏனென்றால் அந்த வனாந்தரத்தின் குழி வந்ததுனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஓ அவன் கொல்லப்படவில்லை, அவன் ரத்தம் சிந்தப்படவும் இல்லை. அவன் கொல்லப்படாமல் ரத்தம் சிந்தப்படாமல் தப்பினான். ஒருவேளை வனாந்தரத்தின் குழி அவனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தா சொந்த சகோதரர்கள் மூலமாகவே கொல்லப்பட்டிருப்பான். சொந்த சகோதரருடைய கைகளே யோசேப்பின் ரத்தத்தை சிந்தி இருக்கும். அப்படி பார்த்தான் யோசேப்புக்கு வந்த வனாந்தரம் நல்ல வனாந்தரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வனாந்தரம்னாலே வறட்சி, வனாந்தரம் என்றாலே தாழ்ச்சி, வனாந்தரம் என்றாலே பஞ்சம், வனாந்தரம் என்றாலே சாபம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த வனாந்தரம் தாங்க இங்கு யோசேப்பு கொல்லப்படாமல் காப்பாற்றினது, அவன் ரத்தம் சிந்தாமல் காப்பாற்றினது. கர்த்தர் நல்லவே. ஆதியாகமும் 21:21 21 அதிகாரம் 21 வசனம் சொல்லுது, ஆகார் தன் குமாரனாகிய இஸ்மவேலுக்கு வனாந்தரத்துலதான் திருமணம் செய்து வைத்தார். ஒரு பெரிய விவாகமே திருமணம் நடந்ததே வனாந்தரத்துலதான். இதுதான் வேதத்தின் சான்று, இதுதான் ஆண்டவர் செய்கிற கிரியை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோசேப்புக்கு வந்த வனாந்தரமான குழி, அவன் கொல்லப்படாமலும் அவன் ரத்தம் சிந்தாமலும் காப்பாற்றப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மூன்றாவதாக இந்த யோசேப்பின் வாழ்க்கையில சொல்லப்படுகிற அந்த குழி எப்படிப்பட்ட குழி? 37 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 37:24 வாசிக்கிறேன். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். சரி, இப்ப யோசேப்பின் வாழ்க்கையில முதல் குழி, கர்த்தர் குழிகள் என்று பார்த்தோம், அது பிரேதத்துக்கு ஒப்பா இருந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்புக்குள் ஜீவனை கொடுத்தார். இரண்டாவது குழியை பார்த்தோம், அது வனாந்தரத்தின் குழி. அதனால் அவன் கொல்லப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை. மூன்றாவது இங்கு ஒரு குழி இருக்கிறது. இந்த குழியை குறித்து வேதம் சொல்லுகிறது 37:24 அவனை போட்டார்கள் என்பது. இந்த போட்டார்கள் என்ற வார்த்தை எதற்கு இணையான வார்த்தை என்று சொன்னால், அதுக்கு முந்தின 23 வசனத்தை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 37:23 யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி, இந்த போட்டார்கள் என்ற வார்த்தை எதோடு வருகிறது, ஒத்து போகிறது என்று சொன்னால் கலற்றி விடப்படுதலை காண்பிக்கிறது. யோசேப்பின் மேல் இருக்கிற பலவர்ண அங்கியை கலற்றினார்கள். ஆனால் அவர்கள் கலற்றினது என்னவோ பலவர்ண அங்கியைத்தான்.
அவர்கள் இருதயம் என்ன சொல்லுது? நம்மளை விட்டு இவனை கலட்டி விட்டுரும். நம்மெல்லாம் 11 பேர் ஒன்னா இருக்கணும், இவனை தனியா கலட்டி விட்டுருவோம் சொல்லிதான் அந்த குழியிலே கொண்டு போய் போட்டாங்க. அப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த அந்த 3வது குழி எதை காண்பிக்கிறது? கலற்றி விடப்படுகிறதை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கலற்றி விடப்படுதல் என்றால் என்ன? ஒரு கட்டம் வந்த போது சொந்த சகோதரர்கள் இவனை கலற்றி விட்டாங்க. நீ எங்க கூட பேசக்கூடாது, நீ எங்க கூட சாப்பிட உட்காரக்கூடாது, நீ எங்க கூட இங்க ஆடு மேய்க்க கூடாது, நீ எங்க கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை கலற்றி விட்டார்கள். ஆனால் இப்போ ஆரம்பத்திலே அவன் ஜீவியம் சொந்த சகோதரர்களால் தனித்த இடத்திலே கலற்றி விடப்படுகிறது. இந்த கலற்றி விடப்பட்ட அனுபவம் பிற்காலத்திலே யோசேப்புக்கு எப்படி மாறினது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆதியாகமம் 41:42. பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. கவனிங்க, யோசேப்பு தன் சகோதரர்களால் கலற்றி விடப்பட்டார். இதை தேவன் தன் சிந்தையிலே வைத்துக் கொண்டார், தன் இருதயத்திலே தேவன் பத்திரமாய் வைத்துக் கொண்டார். என் மகனாக யோசேப்பை கலற்றி விடுகிறீர்கள், ஓ எனக்கு எகிப்தை ஆளப்போகிறவனை கலற்றி விடுகிறீர்கள், சரி அந்த யோசேப்புக்கு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று ஆண்டவர் இருதயத்தில் வைத்துக் கொண்டவை. ஒரு காலம் வந்தபோது, ஒரு ஏற்ற நேரம் வந்தபோது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவன் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்புக்கு போட்டான். அல்லேலூயா! எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீ வேண்டாம் என்று சொல்லியும், நீ எங்களோடு போஜனம் பண்ணக்கூடாது என்று சொல்லியும், எங்களோடு ஆடுகளை மேய்க்க கூடாது என்று சொல்லியும், எங்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்லியும் கலற்றி விடப்பட்ட குழிதான் யோசேப்பின் 3வது குழி. அந்த கலற்றி விடப்பட்ட அனுபவம் தான் அவனுக்கு பார்வோனின் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் கலற்றப்பட்டது. ஓ, அது யோசேப்பின் கையிலே அணிவிக்கப்பட்டது. இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். அந்த ஆதியாகமம் 41:42 சொல்லுது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டான். இங்க கொஞ்சம் மைனூட்டா கவனிங்க தேவ வார்த்தைய. பார்வோன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பு கையில போட்டார். இப்ப என்னன்னா, பார்வோனுடைய கையுடைய அளவு என்பது வேறு, யோசேப்பினுடைய கையின் அளவு என்பது வேறு. பார்வோன் தினமும் பாலும் பழமும் சாப்பிடுகிறவன், நல்ல மிருக ஜீவன்களை அடித்து சாப்பிடுகிறவன், அவன் ராஜ போஜனத்தையும் திராட்சரசத்தையும் உட்கொள்ளுகிறவன். ஆனா யோசேப்பு அப்படி அல்ல, அவன் விடாய்த்து போனவன், அவன் வனாந்தரத்தின் அனுபவம் உள்ளவன். ஓ, கர்த்தரளவ காய்ந்த ரொட்டி துண்டுக்கு அலைகிறவன் யோசேப்பு. கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே அவனுக்கு ஜீவன் கிடைத்தது போல. அப்ப காஞ்ச ரொட்டியும் ஓ கொஞ்சம் தண்ணீர் குடித்து ஓ சுத்திரம் எலும்பும் தோலுமாக மெலிந்து போயிருந்தவன் தான் இந்த யோசேப்பு. ஆனா தடித்தவனும் புஷ்டியுள்ளவனுமா இருந்தவன் தான் பார்வோன். இப்ப 2 பேருடைய சரீரத்துக்கு நிறைய வேற்றுமைகள் உண்டு, வித்தியாசம் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரொம்ப செழிப்பா நல்ல திடனாயிருந்த பார்வோனுடைய கையிலிருந்து எடுக்கப்பட்ட கலற்றப்பட்ட அந்த முத்திரை மோதிரம் மிகவும் மெலிந்தும் ஒருவழிந்தும் சாதாரண நிலைமையில் இருக்கிற அந்த யோசேப்பின் கைக்கு சரியாய் பொருந்தினது,
சரியாய் பொருந்தினது. இங்க தேவனுடைய ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பார்வோனுடைய கலற்றப்பட்ட முத்திரை மோதிரம் யோசேப்புக்கு எப்படியா சரியாய் வந்தது என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய கிரியை. கர்த்தர் நல்லவே. சில நேரத்திலே நாம போட்டுக்கொள்ளுகிற நாம எடுக்கிற முயற்சிகள் நமக்கு ஒத்து வராது. நம்ம நினைப்போம் நான் செய்யறது ஒழுங்கா இருக்கும், நான் செஞ்சா ரொம்ப நுணுக்கமா செய்வேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லுவோம். எல்லாம் செஞ்சுட்டு பார்த்தாக்கா அங்கிட்டு ஒரு ஓட்டை இருக்கும், இங்கிட்டு ஒரு உடைசல் இருக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனா தேவனதை வாய்க்க பண்ணினால் கர்த்தர் நல்லவே. இசையாத இடத்திலும் இசைய ஆரம்பிக்கும். இணைய முடியாததை தேவன் இணைப்பார். கர்த்தர் நல்லவை. இதுதான் தேவனுடைய கிருபை, இதுதான் தேவனுடைய கிரியை. பார்வோனுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரம் யோசேப்பின் கைக்கு மிக நேர்த்தியாய் பொருந்தினது என்று சொன்னால், அதை செய்யும் போது செய்த கொல்லர்கள், அந்த நகை செய்கிறவர்கள் பார்வோனை நினைச்சுக்கிட்டே செஞ்சாங்க. ஆனா ஆண்டவருடைய நினைப்பு என்ன தெரியுமா? பார்வோனே பார்வோனே, இது உனக்குரியது கிடையாது, நீ அதை கலற்ற வேண்டிய நேரம் வருகிறது, என் மகனுக்கு நீ அதை போட வேண்டிய நேரம் வருகிறது. அந்தபடிதான் அங்கு செய்யும் போதே கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த அந்த மூன்றாவது குழி கலற்றி விடப்பட்ட குழி, எந்த சகோதரர்களால் கலற்றி விடப்பட்டானோ அந்த கலற்றப்பட்ட அனுபவம், பார்வோனின் மோதிரம் கலற்றப்பட்டு அது யோசேப்புக்கு உடுத்து வைக்கப்பட்டதை போல கர்த்தர் நல்லவே அவனுக்கு ராஜ மோதிரத்தை கொடுத்ததை போல என் தேவனுடைய ஜனங்களாகிய உங்க வாழ்க்கையில மச்சான் கலட்டி விட்டிருக்கலாம், மாமியார் கலட்டி விட்டிருக்கலாம், மருமகள் தரத்தி விட்டிருக்கலாம், அல்லது மருமகன் ஏற்றுக்கொள்ளாத இருக்கலாம், வீட்டார் வசத்துல ஒதுக்கி தள்ளலாம். யார் கலற்றி விட்டாலும் கவலைப்படாதீர்கள். அந்த கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அந்த கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அந்த தேவன் உங்களுக்காக ஒரு முத்திரை மோதிரத்தை வைத்திருக்கிறார். அந்த முத்திரை மோதிரம் ராஜாவின் கைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆனா கலற்றப்பட்ட உடனே அது உங்க கைக்கு ஏற்றதா மாறிவிடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இது மனுஷரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையில 7 குழிகள். அதுல முதல் குழி சுத்திரம் பிரேதம் என்கிற குழி. ஆனால் அவன் பிரேதம் ஆகாமல் கர்த்தர் காப்பாற்றினார். 2வது குழி வனாந்தரமான குழி. அந்த வனாந்தரமான குழிதான் அவனுக்கு மிகுந்த செழிப்பை கொடுத்தது. யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த 3வது குழி ஆதியாகமம் 37:24 படி 24, 23 படி அது யோசேப்பு கலற்றி விடப்பட்ட குழி. அந்த கலற்றப்பட்ட அனுபவம் தான் அவனுக்காக பார்வோனின் மோதிரத்தையே கலற்ற வேண்டிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 4வதாக அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த 4வது குழி எது? அந்த 4வது குழி எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதே 24வது வசனம் வாசிக்கிறது. அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது, வெறும் குழியாய் இருந்தது. யோசேப்புக்கு கிடைத்த அந்த குழிகளில் 4வது தன்மை என்னன்னா அது வெறும் குழியாய் இருந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. இந்த வெறும் குழி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அல்லது கர்த்தர் நல்லவே இந்த வெறும் குழி என்றால் என்ன என்றால் அதே வார்த்தை சொல்லுது,
தண்ணீர் இல்லாத குழிக்கு பேதாம் வெறும் குழி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த தண்ணீர் இல்லாத ஒரு அனுபவம், தண்ணீர் இல்லாத ஒரு ஜீவியம், தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை நல்லா கவனிக்கணும். மனுஷனுக்கு ஆகாரம் இல்லாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்வது கடினம். ஏனென்றால் தண்ணீர் என்றால் உயிர் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். தண்ணீர் என்பது உயிருக்கு சமானம். ஆனா இப்போ யோசேப்புக்கு ஏற்பட்ட அந்த குழியிருந்த 4வது அனுபவம் என்னன்னா தண்ணீர் இல்லாத அனுபவம். இந்த தண்ணீர் இல்லாத அனுபவம் எதை காண்பிக்கிறது? தண்ணீர் இல்லாதது என்று சொன்னால் எதற்கு ஒப்பா இருக்கிறது? வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்போ இந்த யோசேப்புக்கு உண்டான அந்த 4வது குழி தண்ணீர் இல்லாத குழி. இந்த தண்ணீர் இல்லாத குழி எதை காண்பிக்கிறது? ஓ சத்திரம், உன்னுடைய இரத்தத்தினாலே, ஓ கர்த்தர் நல்லவர், உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்குவேன். இது எதை குறிக்கிறது? யோசேப்பை தூக்கி எந்த தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்களோ கர்த்தர் நல்லவர், அந்த அதே சகோதரர்களை இந்த யோசேப்பு தான் விடுதலையாக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. கர்த்தர் நல்லவர், அதே அந்த யோசேப்பு தான் இந்த சகோதரர்களை தப்புவிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஒரு விசை, ஓ கர்த்தர் நல்லவர், யோசேப்பின் சகோதரர்கள் வருகிறார்கள். அவர்கள் தானிய வேண்டும் என்று சாஸ்திராங்கமாய் விழுந்து வணங்குகிறார்கள். அவன் சொல்லுகிறான், எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறான். 2வதாக ஒரு நாள் தானியத்தை வாங்கி கொண்டு போகும்போது வழியிலே சாக்கு பையை திறந்து பார்த்தா அங்கு யோசேப்புடைய பாத்திரம் அவர்கள் சாக்கில இருந்தது. அந்த நேரத்திலும் அந்த சகோதரர்களை இவன் விட்டு விட்டான். ஓ கர்த்தர் நல்லவை. இப்படி கடைசியாய் யாக்கோபு செத்த பின்பு யோசேப்பின் சகோதரர்கள் வந்து யோசேப்பை பார்த்து பயத்தோடு கேட்கிறார்கள், ஓ தகப்பனாக யாக்கோபு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை, இப்ப இறந்து விட்டார், நீர் எங்களை தண்டித்து விடக் கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப யோசேப்பு சொல்லுகிறான், நான் உங்களை ஒன்றும் தண்டிப்பது இல்லை என்று சொல்லி அந்த சகோதரர்களை காப்பாற்றினான். எனக்கன்பான தேவச்சனமே, யோசேப்பின் வாழ்க்கையிலே வந்தே தண்ணீர் இல்லாத குழி அந்த 4வது குழி. அந்த 4வது தண்ணீர் இல்லாத அனுபவம் எதை குறிக்கிறது? இவன் யோசேப்பு நல்ல ஜீவ தண்ணீர் உள்ள மனுஷனாய் மாறினான். அவனுடைய சகோதரர்களோ ஆகாரமும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் தவிக்கிறவர்களாய் மாறினார்கள். சிறைக்கு போக வேண்டியவர்களாய் மாறினார்கள். மரண பயம் பிடித்தவர்களாய் மாறினார்கள். அவர்களை காப்பாற்றுகிற ஒரு உக்கிரானத்துவம், அவர்களை ரட்சிக்கிற ஒரு உக்கிரானத்துவம், அவர்களை தப்புவிக்கிற ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி இந்த யோசேப்பின் கைக்கு வந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்கள். ஓ அவன் வாழ்க்கையிலே அந்த குழி 7 விதமான அடையாளத்தை உடைய குழியாய் கர்த்தர் மாற்றினார். அந்த ஒவ்வொரு அடையாளமும் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓ கர்த்தர் நல்லவே, இந்த 4வது குழி
தண்ணீர் இல்லாத குழி, தண்ணீர் இல்லாத அனுபவம் என்பதை நீ தண்ணி குடிக்க கூடாது, உனக்கு தாகம் தீர்க்கப்படக்கூடாது, நீ இப்படி தண்ணீர் இல்லாமலேயே செத்துப்போ என்று சொல்லி தள்ளப்பட்ட சகோதரன் இப்பொழுதோ ஒரு காலம் வந்த போது இவன் அதே சகோதரர்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் கொடுத்தான், குடிப்பதற்கு நல்ல தண்ணீரையும் கொடுத்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இங்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், அல்லது கர்த்தர் நல்லவே உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை ஆண்டவர் திரும்ப கொண்டு வரும்போது நீங்கள் அவர்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்க பழக வேண்டும், நல்ல தண்ணீர் கொடுக்க தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 43:24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கும் தீவனம் போட்டான். என்ன ஒரு தலைகீழ் மாற்றம் பாருங்கள். சகோதரர்கள் தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டாங்க. இப்போ யோசேப்பு உயர்த்தப்பட்ட உடனே அவர்கள் கால்களை கழுவுவதற்கு கூட அங்க தண்ணீர் கொடுக்கிறான் ஐயா. இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய மாதிரி, இதுதான் ஆவிக்குரிய மனுஷியுடைய முன்மாதிரி. நீ எனக்கு தண்ணி கொடுக்கல, நான் கேட்டப்போ நீ காசு கொடுக்கல, நான் கேட்டப்போ நீ உதவி செய்யற, நீ ஏமாத்திட்ட, உனக்கு நான் உதவி செய்யலாமா, உனக்கு நான் பணம் கொடுக்கலாமா, அன்னைக்கு நீ என்ன மாதிரி பண்ணுன பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஓ மனசாட்சியை நீயே காட்டு பாரு. உனக்கு இருதயம் ஒண்ணு இருக்குதா, உனக்கு நல்ல சிந்தனை ஒண்ணு இருக்குதா, இருந்திருந்தா இப்படி இருப்பியான்னு சொல்லி நாம் நம்முடைய எதிரிகளை பார்த்து 1008 கேள்வி கேட்டிருப்போம். ஆனா இங்கே யோசேப்பு அப்படி செய்யலங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. ஆதியாகமம் 43:24 அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து. இப்போ இந்த தண்ணியை கொடுக்கிறான் யோசேப்பு. அது எதுக்கு தெரியுமா? அந்த சகோதரர்களுக்கு தண்ணியை கொடுக்கிறான் கழுவிக்கிறதுக்கு. என்ன கழுவிக்கிறதுக்கு? எங்க அண்ணன்மாரே, என் சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் இடையில கசப்பு எதுவுமே இல்லை, அந்த கசப்பை கழுவி விடு. நீங்கள் என்னை குழியில தூக்கி போட்டீர்களே, அந்த நினைவை கழுவி விடுங்கள். நீங்க தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளிவிட்டீர்களே, அது முழுவதுமாய் கழுவி விடுங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு உங்க கால் வழியா தண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க சுத்தமாய் உள்ளே வாருங்கள் என்று அந்த தண்ணீரை கொண்டு அவர் தன் சகோதரர்களை கழுவ வைத்தான் ஐயா. என்ன அழகான ஒரு சத்தியம், என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு, என்ன கிருபையுள்ள தேவ வசனம் பாருங்க. மூத்தவர்கள் இளையவனுக்கு தண்ணீர் இல்லாத குழியை கொடுத்தார்கள். ஆனா இளையவனோ மூத்தவர்களுக்கு கால் கழுவவும் எல்லாவற்றுக்கும் தண்ணீரை கொடுத்தான். இனி எதை காண்பிக்கிறது? நம்முடைய சத்துரு பசியா இருந்தால் நாம் போஜனம் கொடுக்க வேண்டும். நம்மை பழி வாங்கினவர்கள் உயிருக்கு துடிக்கும் போது தூக்கி தோளில் போட்டு கொண்டு நாம் ஓட வேண்டும். நம்மை சிக்ஷித்தவர்களும் தண்டித்தவர்களும் கண்டித்தவர்களும் வாதிக்கப்படும் போது அவர்களை தூக்கி எடுத்து கொண்டு போய் மருத்துவர்களிடத்திலும் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் இந்த 4வது குழியின் நல்ல அடையாளத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யோசேப்பின் வாழ்க்கையில் குழி 7 விதமான குழியை காண்பிக்கிறது. அந்த 7 குழியும் 7 சத்தியங்களை காண்பிக்கிறது என்று சொன்னேன். இப்ப 4வது குழி, அது வெறும் குழி, தண்ணீர் இல்லாத குழி. அந்த தண்ணீர் இல்லாத அனுபவம் பின்னாட்களில் தன் சகோதரனுடைய தாகத்தை தீர்க்கிற அனுபவமாய் மாறினது.
இந்த நல்ல அபிஷேகமும் இந்த நல்ல கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த இடத்திலே நான் குறுக்கே இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த செய்தியை நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எத்தனை பேர் கவனமா கவனிக்கிறீங்க, ஸ்தோத்திரத்தோடு கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த செய்தியை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என் வாய்தான் சத்தியத்தை செய்தியை பேசுவதை தவிர என் இருதயமோ என்னுடைய கடந்த காலத்துக்கு நேரா என்னை பின்காலத்துல என்னை கடந்த காலம், அதாவது என்னை பின்னோக்கி கொண்டு போகிறத பார்க்க. ஏன்னா இந்த யோசேப்பின் அனுபவம் தான் என்னுடைய அனுபவம். கூட இருக்கிறவங்க தண்ணி கொடுக்காம, கூட இருக்கிறவங்க சொத்துறவங்க உதவி செய்யாம வனாந்தரத்தை காண்பிச்சாங்க, தண்ணீர் இல்லாத அனுபவத்தை காண்பிச்சாங்க, செத்த பிரோதம் போல நினைத்தாங்க, கலற்றி விட்டார்கள். ஆனால் அந்த எல்லா நிலைமையும் மாறி இன்றைக்கு தேவன் ஆசீர்வதித்து ஒரு ஆசாரியனாக, ஒரு ஊழியக்காரனாக, வேதத்தை போதிக்கிறவனாக, ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கன்பானவர்களே, நான் என் பின் வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறேன். நான் பேசிக் கொண்டிருப்பது சத்தியம். ஆனா என் இருதயமோ கடந்த காலத்தை நினைத்து என் தேவனுக்குள் துள்ளி குதிக்கிறது. என் தேவனுக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறது. இப்படி தனித்தவனாயிருந்தேன், கைவிடப்பட்டேன், நிர்பாக்கியசாலியாயிருந்தேன், ஒன்றுக்கும் உதவாதவனாயிருந்தேன், படிப்பறிவற்றவனாயிருந்தேன், திறமையற்றவனாயிருந்தேன். என்னை ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு அநேகருக்கு தண்ணீர் கொடுக்கிறேன், அநேகருக்கு போஜனம் கொடுக்கிறேன், அநேகருக்கு வஸ்திரம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னார். தேவ ஊழியக்காரனாகி நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு பிரகாசத்தின் நாட்கள் உண்டு. உங்களுக்கு தண்ணீர் இல்லாத குழியை கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டுதான் கால் கழுவுவதற்கு தண்ணீரை கொடுக்க போகிறார். உங்களை கொண்டுதான் தேவன் அவர்களை சுத்திகரிக்க போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது, அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த குழி 5வது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. 5வது குழியாக பார்க்கிறோம். அந்த 5வது அடையாளம் என்ன? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த 5வது குழி என்ன குழினாக்கா, விற்று போடப்பட்ட ஒரு குழி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. இந்த விற்று போடப்படுகிற அனுபவம் கொஞ்சம் யோசிங்க. ஆட்டை விற்கலாம், மாட்டை விற்கலாம், மிருகத்தை விற்கலாம், பறவைகளை விற்கலாம். ஆனா இங்கு ஒரு மனிதர்கள் மனுஷனையே விற்கிறார். அதுவும் சகோதரர்கள் சகோதரனையே விற்கிறார்கள். அந்த காலத்திலே மனிதர்களை விற்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஐஸ்வர்யவான்கள் அடிமைகளை விற்றார்கள், செல்வந்தர்கள் அடிமைகளை வாங்கினார். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் ஐஸ்வர்யவான்களும் கிடையாது, யோசேப்பு அடிமையும் கிடையாது. ஆனால் அவனுடைய சகோதரர்களோ யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். அந்த 5வது குழி அவன் விற்று போடப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விற்று போடப்பட்ட அனுபவம் என்பது என்ன? கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
அப்போஸ்தலர் கர்த்தர் நல்லவர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். ஆமென். இந்த யோசேப்பின் 5வது குழி அவனை விற்று போட்ட அனுபவம். அந்த விற்று போட்ட அனுபவம் எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் 7:9 ரொம்ப தெளிவா சொல்லுது. அவனுடைய சகோதரர்கள் அந்த யோசேப்பின் மீது வைத்திருந்ததான பொறாமையை காண்பிக்கிறது. இவன் ரொம்ப அழகா இருக்க, இவனுக்கு மட்டும் கலர் டிரெஸ் கிடைக்கும், இவனுக்கு மட்டும் அப்பாவுடைய அன்பு கிடைக்கும், இவன் சொல்றதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் கேட்கிறாங்க. சோத்திரம், நம்ம எல்லாரை விட அவன் வித்தியாசமா இருக்கிறான். நம்ம கண்ணை மூடுனா நமக்கு தூக்கம் வருது, ஆனா அவன் கண்ணை மூடுனா அவனுக்கு சொப்பனம் வருது. நம்ம சோத்திரம் முழிச்சு பார்த்தா நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவன் முழிச்சு பார்த்தா தரிசனம் கிடைக்குது. நம்மளை விட அவன் எல்லாத்திலும் வித்தியாசமா இருக்கிறான் சொல்லி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டான். பொறாமப்பட்டதுனாலதான் அவனை விற்று போட்டான். இப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில 5வது குழி அவனை தூக்கி விற்று போட்டான். அந்த விற்று போடுதல் என்பது பொறாமை. இந்த பொறாமை மற்றும் விற்று போட்ட அனுபவத்தை குறித்து இதைவிட தெளிவான இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமோஸ் 2:6 வாசிக்கிறேன். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் விற்று போட்டார்களே. ஆண்டவர் யோசேப்பு விற்கப்பட்டதை குறித்து சொல்லுகிறார். நீதிமானை விற்று போட்டார். கர்த்தர் நல்லவே. இங்க ஒரு பெரிய சத்தியத்தை கவனிக்கணும். யோசேப்பை தூக்கி இஸ்மவேலரிடத்தில் அவருடைய சகோதரர்கள் விற்கும் போது யோசேப்பு நீதிமான் என்பதை யோசேப்பும் அறியான், யோசேப்பின் சகோதரர்களும் அறியார்கள். ஆனா யோசேப்பு ஒரு நீதிமானாய் மாறப்போகிறான், நீதிமானாய் வளரப்போகிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த யோசேப்பை விற்று போட்ட குழியிலே போட்டார்களே, யோசேப்பை விற்று போட்டார்களே, எதை குறிக்கிறது? சாதாரணமான மனுஷன் இப்ப நீதிமானாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன யோசேப்பு இப்ப பெரிய நீதிமானாய் கர்த்தர் மாற்றிவிட்டார் ஐயா, மாற்றிவிட்டார் ஐயா. நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அப்பழுக்கற்றவர்கள், அவர்கள் துராக்கிரதத்தை செய்யாதவர்கள், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். நீதிமான் என்கிறவன் தேவனுடைய கூடாரத்திலே போய் ஒளிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். அவன் நீதிமான் என்றால் கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திலே போய் ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் ஐயா. இந்த யோசேப்பு தேவனுக்குள் ஒளிந்து கொண்டான். இந்த யோசேப்பு தேவனுடைய நாமத்துக்குள் ஒளிந்து கொண்டான். அவனை எந்த தண்ணீர் இல்லாத குழி இல்லை. கர்த்தர் நல்லவே. அல்லது எந்த சொத்திரம் விற்று போடுவதற்காக குழியிலே போட்டார்களோ அந்த குழி வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்களே, அந்த வெள்ளி காசுக்கு விற்று போடப்பட்ட அந்த குழி சொத்திரம் அவனை நீதிமானாய் மாற்றினது. மகனே யோசேப்பே, நீ விற்பனைக்குரியவன் கிடையாது, நீ சாதாரணமானவன் கிடையாது. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை
இந்த ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி அந்த யோசேப்பை அழகான கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், நீதிமானாய் மாற்றிவிட்டார், நீதிமானாய் மாற்றிவிட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த அந்த 7 குழிகளும் அவனுக்கு மேலே முன்னேறுகிற 7 படிக்கட்டுகளாய் அமைந்தது. அவனுக்கு வந்த 7 குழிகளும் அவனுக்கு மேலே வருகிற முன்னேறுகிற நல்ல அருமையான ஏணி படிக்கட்டுகளாய் அமைந்தது. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஜீவியா, என்ன ஒரு அற்புதமான அழகான கர்த்தருடைய வாழ்க்கை. சாதாரணமானவன் இப்போ தேவனால் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறான், நீதிமானாய் மாறிவிட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், நீ பாவி என்று இந்த உலகம் சொல்லலாம், நீ வேசித்தனம் பண்ணிவிட்டாய் என்று இந்த உலகம் சொல்லலாம், நீ திருடன் என்று இந்த உலகம் சொல்லலாம், உனக்கு ஊழியத்துக்கும் உனக்கும் அருகதையே இல்லை என்று சொல்லலாம், உன்னையெல்லாம் யார் அழைத்தா, உன்னையெல்லாம் உனக்கு இந்த பேர் வச்சது யார் என்று மற்றவர்கள் கேட்கலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த யோசேப்பின் 5வது குழி வெள்ளி பணத்துக்கு விற்று போடப்பட்ட குழி, அந்த விற்கப்பட்ட அனுபவம் தான். ஓ, அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் நீதிமான் என்பதை உயர்த்தி காட்டினது. ஓ, இன்றைக்கு அவலட்சணமாய், அவதூறாய், அருவருப்பாய், அசிங்கமாய் உங்களை கேட்கிறவர்கள், எடைப்படுகிறவர்கள், தூற்றுகிறவர்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றப் போகிறார். நீதிமான் என்பவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். ஓ, இந்த வார்த்தையின்படி யோசேப்பின் சகோதரர்கள் சுகமாய் குடியிருக்க முடியாமல் கானானுக்கும் எகிப்துக்கும் இடையிலே அலைந்தார்கள். ஆனால் யோசேப்போ எகிப்திலே அதிபதியாக அழகாய் குடியிருந்தான் ஐயா. காரணம், அவன் கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டான், கர்த்தருடைய நாமத்தை நம்பினான் ஐயா. மனிதர்களை நம்பவில்லை, சுயமுள்ள சொந்தக்காரர்களை நம்பவில்லை, மாம்சமானவர்களை நம்பவில்லை, கர்த்தரை நம்பினான், கர்த்தரின் நாமத்தை நம்பினான். என் நாமத்தினால் எதை கேட்டாலோ அதை தருவேன் என்று சொன்னேன், அந்த நாமத்தை நம்பினான். ஓ சுத்திர, பூமியில் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அல்லவா, அந்த நாமத்தை நம்பினான். ஆதி முற்பிதாக்களுக்கு முந்தின நாமம் அல்லவா, அந்த நாமத்தை நம்பினான். ஆதி கர்த்தர் அல்லவா, அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்பினான். அது அவனை நீதிமானாய் மாற்றினது. தேவ ஊழியக்காரனாகி நான் என் இருதயம் திறந்து சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும், ஆண்டவர் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றதை விட நான் ஆண்டவரால் நீதிமானாய் மாற வேண்டும், எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்று கேட்டு பாருங்க. ஓ, கர்த்தருடைய பலத்த நாமத்துக்குள் போய் ஒளிந்து கொண்டு சுகமாய் இருக்கிற நீதிமானாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் சொன்னேன், யோசேப்பின் வாழ்க்கையில அந்த குழி 7 விதமான குழிகளை காண்பிக்கிறது என்று. அதுல 5 குழிகளை நாம் பார்த்தோம். 1 குழிகள் என்று பார்த்தோம், அது பிரேதத்தையும் செத்த அனுபவத்தையும் குறிக்கிறது. பிரேதமாய் போக வேண்டிய யோசேப்பை ஆண்டவர் காப்பாற்றினார். 2வது குழியை பார்த்தோம், அது வனாந்தரத்தை குறிக்கிறது. அந்த வனாந்தரமான அனுபவம் தான் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஏசாயா 35:1 செழிப்பை கொடுத்தது. 3வது குழி கலற்றி விடப்பட்ட குழி. கலற்றப்பட்ட யோசேப்புக்கு சகோதரர்கள் அவனை கலற்றி விட்டதை கர்த்தர் பார்த்து ஒரு காலத்தில் பார்வோனின் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி அது யோசேப்புக்கு கொடுத்தார். 4வது குழி, ஓ தண்ணீர் இல்லாத குழி. அந்த தண்ணீர் கொடுக்காத
தண்ணீர் இல்லாத குழியில் போட்ட சகோதரர்களுக்கு கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து எல்லாம் கழுவியாகிவிட்டது, மறந்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் யோசிப்பு மாறினான். 5வது குழி, ஓ கர்த்தர் நல்லவே, விற்று போடப்பட்ட குழி, அதாவது 30 காசுக்கு யோசேப்பை விற்ற குழி. அந்த விற்று போடப்பட்ட அனுபவம் தான் அவனை நீதிமானாய் மாற்றினது. இப்ப 6வது குழியை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 37:29. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு 6வது குழியை பார்க்கிறோம். அந்த 11 பேர்களில் யோசேப்பை அதிகமாய் நேசித்த ரூபன் அங்கு வந்து பார்க்கிறான். பார்த்தா குழிக்குள்ள யோசேப்பை காணும். ஏன் காணும்னாக்கா அவனை இஸ்மவேலர்கிட்ட விட்டாச்சு. இப்போ அந்த ரூபன் சொல்றான் அங்க இல்லை என்று சொல்லுகிறான். கர்த்தர் நல்லவே. இந்த 6வது குழி எதை காண்பிக்கிறது? இல்லை என்கிற அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த இல்லை என்கிற அனுபவம் எதற்கு இணையாக இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, இப்போ யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த சூத்திரம் பிரேதத்தின் நிலைமை இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையிலே வனாந்தரத்தின் நிலைமை இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில கலற்றி விடப்பட்ட நிலைமை இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில தண்ணீர் இல்லாத அனுபவம் இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில இப்ப அவனை பகைத்த சகோதரர்களே அங்கே இல்லை. ஏன்னா சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். யோசேப்போ ஒட்டகத்தில் ஏறி போய்கொண்டே இருக்கிறான். இப்ப யோசேப்பு திரும்பி பார்க்கிறான். அவனுக்கு நெருக்கி வந்த வேதனைகள், தொடர்ந்து வந்த துன்பங்கள், சஞ்சலப்படுத்தின துக்கங்கள் இதெல்லாம் மாறினது. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அவன் உட்கார்ந்திருப்பதோ இஸ்மவேலரோடு. இஸ்மவேலர்கள் என்றால் உயர்ந்த ஜாதியார். உயர்ந்த ஜாதியாரிடத்துல ஒரு சாதாரண ஜாதியாகிய யோசேப்பு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப யோசேப்பின் சகோதரர்கள் வனாந்தரத்திலே கீழே தரையிலே வயல்வெளியில் இருக்கிறார்கள். ஆனா யோசேப்போ அவன் அழகாய் ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 6வது குழி ரூபன் வந்து பார்த்த போது இல்லை என்கிறதான குழி. காரணம் என்ன? ஆண்டவர் அவனை குழியிலிருந்து தூக்கி விட்டார். அவனை ஆண்டவர் குழியிலிருந்து எடுத்து விட்டார். ஆண்டவர் அவனை குழியிலிருந்து வெளியே சோத்திரம் மேலே கொண்டு போய்விட்டார். இல்லை என்கிறான். இல்லை என்று ரூபன் அங்கலாய்த்தது. அவனுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, கஷ்டம் இல்லை, அப்படி அல்ல. யோசேப்புக்கு வந்த இந்த 6 துன்பங்கள் அவனிடத்தில் இல்லாமல் போனது. இப்ப யோசேப்புக்கு அழகான ஒட்டகம் கிடைத்து விட்டது. இந்த யோசேப்புக்கு நல்ல இஸ்மவேலர்கள் கிடைத்து விட்டார்கள். இந்த யோசேப்புக்கு பொற்கடுக்கன்கள் கிடைத்தது. இப்போ குழியில் இல்லாமல் போன யோசேப்புக்கு கிடைத்தது என்ன? 1 ஒட்டகம் கிடைத்தது, 2வது இஸ்மவேலர் கிடைத்தார்கள், 3வது பொற்கடுக்கன்கள் கிடைத்தது. அப்போ நல்லா கவனிங்க, சகோதரர்களுக்கு முன்பாக இல்லாமல் போனவன் யோசேப்பு. ஆனா தேவனுக்கு முன்பாக இருக்கிறவனாய் மாறினவன் யோசேப்பு. சகோதரர்களுடைய பார்வையிலே அவன் தொலைஞ்சான் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பார்வையிலே இப்போதான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் மனுஷன் பார்க்கிற பார்வைக்கும் தேவன் பார்க்கிற பார்வைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். மனிதர்கள் உங்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் இல்லாமையையும் அல்லது வறட்சியையும் பார்த்து உங்களை அப்படிதான் எடை போடுவார்கள். ஆனா ஆண்டவரோ உங்களை ஒட்டகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார்.
இஸ்மவேலரோடு ஒப்பிட்டு பார்த்தா, பொற்கடுக்கண்களை வைத்து அதோடு ஒப்பிட்டு பார்ப்பா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ நீ உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. ஆமென். அப்ப மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு நாயின் என்கிற ஒரு ஊர், அங்கே இயேசுவானவர் உள்ளே நுழைகிறார். அப்போ செத்து போன வாலிபனை சூத்திரம் பாடையில வைத்து சுமந்து கொண்டு வருகிறார். அங்கே எல்லாரும் அந்த வாலிபனை பார்த்த பார்வை ஒன்று, ஆனா இயேசு பார்த்த பார்வை வேறு. எல்லாரும் வாலிபனை எப்படி பார்த்தாங்க? இவன் செத்து போய்விட்டான், இவன் இறந்து போயிட்டான், இவனை அதுக்காக குழிக்கு கொண்டு போறாங்க, இவனை புதைக்க போறாங்க என்று சொல்லி ஒரு பிணமாக பார்த்தார்கள், சவமாக பார்த்தார்கள், அல்லது உயிரற்ற ஜடமாக பார்த்தார்கள். ஆனால் எந்த மனிதர்கள் இந்த வாலிபனை பிணமாகவும் சவமாகவும் ஜடமாகவும் பார்த்தார்களோ, அதே இடத்துல இயேசுவோ அதே வாலிபனை உயிருள்ளவனாய் பார்த்தார், பேசுகிறவனாய் பார்த்தார், தன் தாயினிடத்தில் சேர்க்கப்படுகிறவனாய் பார்த்தார். இயேசு அவனை எழுப்பின போது 3 காரியம் நடந்தது. அந்த வாலிபனுக்குள் உயிர் வந்தது, அவன் பேசுகிறவனாய் மாறினான், தன் தாயினிடத்தில் சேர்க்கப்பட்டார். இவன் மனிதர்கள் பார்த்தது அது சவம், அது பிணம், அது ஜடம். ஆனா இயேசு பார்த்தது சோத்திரம், அவன் உயிரடைந்தான், அவன் பேசுவான், தன் தாய்க்கு ஆதரவாய் இருப்பான். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இந்த 6வது குழியிலே யோசேப்பு இல்லை, அவனுடைய பள்ளத்தாக்கின் அனுபவம் முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில அந்த மனிதர்களை போல நீங்க பாக்குறீங்களா? உங்கள் தேவனாகிய இயேசுவாகிய என்னை போல நீங்க பாக்குறீங்களா? உங்க பார்வை வெறும் குழியை தேட வேண்டாம். ரூபனே, ரூபனே, அங்கே திரும்பிப்பார். உன்னுடைய சகோதரனாக யோசேப்பு இப்ப ஒட்டகத்திலே போய்கொண்டிருக்கிறார். ரூபனே, ரூபனே, உன் கண்களை ஏறிட்டு பார். உன் சகோதரனாக யோசேப்பு இஸ்மவேலரோடு சரிக்கு சரியாய் உட்கார்ந்து இருக்கிறான். ரூபனே, ரூபனே, உன் சகோதரனை கண்களை தூர பார்வையாய்ப்பார். அவன் நேராய் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் குழியதான் பார்க்கிறாங்க. ஐயோ, இங்க இல்லையே, இங்க காணாம, இங்க தொலைஞ்சிருச்சே, இங்க இல்லாம போயிடுச்சு, எங்க போச்சு தெரியல, நான் என்ன செய்வேன் என்று அந்த ரூபன் புலம்பினதை போல புலம்புகிறார்கள். சகோதரா, சகோதரி, உங்கள் புலம்பல்களை நிறுத்து. உங்க அங்கலாய்ப்பை நிறுத்துங்கள். உங்க கண்களை ஏறிட்டு பாருங்கள். யோசேப்பு குழியில் இல்லை, அவன் உயரத்திலே ஒட்டகத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். உயரத்திலே யோசேப்பு அரண்மனையை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதுதான் தேவ திட்டம், இதுதான் கர்த்தருடைய சித்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கு வந்த கணம் உங்களுக்கு வரும். கடைசியாய் இந்த யோசேப்புக்கு வந்த 7வது குழியை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், மன்னிக்கிறேன். ஆதியாகமம் 37 29 வாசிக்கிறேன். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரத்துக்கு திரும்புவது, இளைஞன் இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். இப்போ இந்த 7வது குழி எதை காண்பிக்கிறது? ஐயோ என்கிற குழியை காண்பிக்கிறது. ஐயோ என்பதை காண்பிக்கிறது. எது ஐயோ அல்லது யாருக்கு ஐயோ?
இந்த ஐயோ என்ற வார்த்தை யாருக்கு நிறைவேறினது என்பதை நாம் கொஞ்சம் உயிர்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஐயோ என்கிறது 7வது குழி. இந்த 7வது குழி பழி வாங்குதலை அல்லது தேவ தண்டனையை காண்பிக்கிறது. இப்ப இந்த ஐயோ யாருக்கு நடந்தது தெரியுமா? யோசேப்பின் சகோதரர்களுக்கு. ஏன்னாக்கா அவங்க இருந்தது கானான்ல இருந்ததுனால அவங்க நினைச்சாங்க எங்களுக்கு ஒரு குறையும் வராது என்று நினைத்தார்கள். ஆனா கானான்லதான் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அந்த சகோதரர்கள் நினைத்தாங்க எங்க அப்பா யாக்கோபு கூட இருக்காரு, அவர் கையில உச்சிதங்கள் இருக்கு, அதனால எங்களுக்கு பஞ்சம் இல்ல நினைச்சாங்க. ஆனா அந்த யாக்கோபு தான் கொண்டு சொல்றான், எப்பா சாப்பிட வழி இல்லை, நீங்க போய் எகிப்துல தானியம் கொண்டு வாங்க ஐயா. அப்ப யாக்கோபின் கையில் இருந்த உச்சிதங்கள் அவருடைய சகோதரர்களுக்கு, யோசேப்பின் சகோதரர்களுக்கு பயன்படாமல் போய்விட்டது. அவர்களுக்கு இருந்தும் இல்லாதவர்களாய் ஐயோ என்று போனது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே. இந்த ஐயோ எதை குறிக்கிறது? யோசேப்பின் சகோதரர்களை பொய் சொல்ல வைத்தது. அவர்கள் சொன்னார்கள், அந்த யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு மிருகத்தை கொண்டு அது ரத்தத்தில் தோய்த்து தகப்பனிடத்தில் போய் சொன்னார்கள், ஏதோ ஒரு காட்டு விலங்கு உன் மகனை கொன்று விட்டதென்று பொய் சொன்னார்கள். இந்த 7வது குழி ஐயோ என்கிற குழி, அது அவர்கள் சகோதரர்களை பொய் சொல்லுகிறவர்களாய் மாற்றி அந்த பொய்யின் தண்டனையை அவர்களுக்கு கொண்டு வந்தது. இந்த ஐயோ என்கிற குழி எதை குறிக்கிறது? யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை குறிக்கிறது. என்ன அவமானம்? ஒரு நாள் யோசேப்பினிடத்தில் போய் தானியத்தை வாங்கி கொண்டு திரும்பி வரும்போது யோசேப்புடைய பாத்திரம் இந்த 11 பேருடைய சாக்கிலே ஒருவருடைய சாக்கிலே இருந்தது. அதனால் அவர்களுக்கு மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார்கள். அப்பதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த பாத்திரத்தை நாங்க எடுக்கலையே என்கிறார்கள். எனக்கன்பானவர்களே, எந்த யோசேப்பு ஐயோ 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 கர்த்தரை நினைச்சாங்களோ அத்தனை ஐயோக்கள் அந்த சகோதரர்களுக்கு தான் வந்தது ஒழிய யோசேப்புக்கு வரவில்லை. அல்லேலூயா! அவர்கள் தலைக்கே திரும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள். அவர்கள் புரட்டின கல்லே அவர்கள் மேல் விழுந்தது. கல்லை புரட்டினவன் பாம்பு கடிக்கும் போல இப்ப ஐயோ என்கிற சம்பவம் அவர்களை கடிக்கிறது, கொத்துகிறது, தீண்டுகிறது. ஆனால் அவர்களால் தப்ப முடியவில்லை. இங்கு கடைசிய ஒரு சத்தியத்தை கத்துக்கணும். இந்த யோசேப்பின் குழி 7வது குழி எதை காண்பிக்கிறது? தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு திராணி இருக்கு, இல்லாட்டி அவங்கள விட நீங்க பெரிய ஆளா இருக்கீங்கன்றதுனால யாரையுமே காலுக்கு கீழே போட்டு மிதிக்க பார்க்காதீங்க. யாருமே துச்சமா நினைக்காதீங்க, அவமதிக்காதீங்க. யாருமே அருவருப்பா எடை போடாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்கள விட நான் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், அவங்கள விட நான் ஒரு கிரேட்ல லெவல்ல இருக்கிறேன், அவங்கள விட நான் ஒரு மேல இருக்கிறேன், இவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு தான் சிலரை பழி வாங்குறீங்க, சிலர் சீன்றீங்க, சிலர் வேதனைப்படுத்துறீங்க. ஆனா அதே நிலைமைய தேவன் அவரவர்களுக்கே திரும்ப பண்ணுவார். இப்போ ரூபனை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் இந்த குழியில போற்றுங்கன்னு சொன்னேன். அந்த ரூபன் அவனுக்கு நிலைமை என்ன ஆனது? ஆதியாகும் 49:2 சொல்வது, தண்ணீரை போல் தழும்பினவனே ரூபனே, நீ எவ்வளவே மேன்மை அடைய மாட்டாய். ஒருவேளை தப்பு வைக்கிறதுக்காக ரூபன் சொன்னாலும்
குழியில் போட சொல்லப்பட்ட அனுபவம் அவன் மேன்மை அடைய முடியாமல் போவதற்கு காரணமாய் அமைந்தது. 7வது குழி அங்க ஐயோ என்கிற குழியில் முடிகிறது. யோசேப்பின் சகோதரர்கள் கடைசி வரைக்கும் ஐயோ 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 என்றுதான் இருந்தார்கள். ஆனா யோசேப்போ தேவனை துதிக்கிறவனாய் மாறினான். அவன் எங்க இருந்தானோ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதெல்லாம் வாய்க்க பண்ணினான். அவனுக்கு மேன்மைக்கு மேல் மேன்மை, கணத்துக்கு மேல் கணம், வெற்றிக்கு மேல் வெற்றி. இந்த யோசேப்புக்கு வந்த 7 குழிகளும் அவன் 7 விதமான அனுபவங்கள் முன்னேறுவதற்கு பிரயோஜனமாயிருந்தது. இந்த அருமையான தேவ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோசேப்பை குறித்து எவ்வளவோ காரியத்தை கேட்டதையே கேட்கிறோம், அறிந்ததையே அறிகிறோம். இன்றைக்கு அவனுக்கு அது ஒரு குழி என்பது அது 7 குழியை காண்பிக்கிறது என்கிற அழகான வேத பாடத்தை, அழகான வேத வியாக்கியானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான வெளிச்சத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, யோசேப்பின் சகோதரர்களை போல நான் இருக்கக்கூடாது, என்னை யோசேப்பாகவே மாற்றிவிடும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் அர்ப்பணித்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு ஏற்பட்ட 7 குழிகளை குறித்து கர்த்தர் சொல்லி அவனுக்கு அது 7 விதமான கனத்தை மேன்மையை கொடுத்தது. அது அவன் சகோதரர்களுக்கு 7 விதமான தண்டனையை தந்ததை ஆண்டவர் விளங்க காட்டினதற்காக சொல்றோம். இன்றைக்கு அதிகாலை இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்தவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மேலே 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 முன்னேறட்டும். ஆண்டவர் இன்னும் 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 கனப்படுத்தப்படட்டும். இன்னும் அவர்களுக்கு வர வேண்டிய சேமமும் தயவும் உண்டாகட்டும். ஆண்டவரே, யோசேப்பை போல வனாந்தரத்தின் அனுபவம், கைவிடப்பட்ட அனுபவம், தள்ளப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது ஐயா. அது எல்லாவற்றையும் மாற்றி யோசேப்பின் தேவன் இவர்களுடைய தேவனாய் மாற்றும். எல்லாவற்றை விட யோசேப்பின் நீதிமான் என்று வர்ணித்த தேவன் உடைய பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றும். கர்த்தருடைய பலத்த நாமத்துக்குள் ஒளிந்து கொண்டு சுகமாயிருக்கிறவர்களாய் மாற்றும். உடைய கிருபையும் கரமும் தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய அபிஷேகம் வழி நடத்துவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.